ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் காலை வேளையிலே வேதாமசன நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். புதுகை நற்செய்தியாளர் டிவியை நிகர் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அனைவரது குறித்ததான உங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த நாளின் வேதாமசன வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 23ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சிலுவை சுற்றி நடந்ததான அநேக சம்பவம், அநேக மனிதர்களுடைய பேச்சு மிக வித்தியாசமாக இருக்கு. கடந்த முறை நாம் பார்த்தோம், சிலுவையை தூக்கின கல்லரும் அவரை நிந்தித்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். மிக அற்புதமான ஒரு சம்பவம். சிலுவையிலே சுற்றி இருக்கிற அநேக மனிதர்கள் பல்வேறு விதமாக சிந்திக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின அடுத்த முக்கியமான ஒரு நபர்கள் இந்த கல்லர்கள்ல ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இகழ்ந்தான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்து கொள் என்று சொல்லி இரட்சகருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அவரை கேலி செய்வதிலேயே இங்கே குறியாயிருப்பதை பார்க்க. ஆனால் மற்ற கல்லனோ அவன் சொல்கிற முக்கியமான காரியம், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நம்ம செய்ததற்கு தக்க பலனை அடைகிறோம், ஆனால் இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி இந்த வார்த்தையிலே இந்த குற்றவாளி இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்பதை அங்கே சான்று கொள்கிறார், சாட்சியாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார், ஆண்டவரே, ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்போ இந்த குற்றவாளி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து அவர் குற்றமற்றவர் என்பதை தெரிந்து அவர்தான் தன்னுடைய இரட்சகர் என்று சொல்லி அறிக்கைக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறவனாயிருந்தார். இன்றைக்கு அநேகருக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. மற்றவர்களை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, மற்றவர்களை குறித்து அவருடைய குற்றங்களை குறைகளை சொல்வதற்காக இருப்பார். ஆனால் தன்னுடைய நிலைமையை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை சற்றேனும் யோசிக்க மனமில்லாத. ஆனால் இங்கே குற்றவாளியோ தன்னை குறித்து அறிந்திருந்தார், தான் எனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார், தனக்கு அருகிலே இருக்கிற இயேசு கிறிஸ்து தனக்கு எதை தர முடியும் என்பதை அறிந்திருந்தார். ஆனபடினாலே அவன் கேட்டுக்கொண்ட அல்லது கேட்டு பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான காரியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமானது தான் ரட்சிப்பு. இயேசு சொல்ற ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவருடைய சொந்த ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன? இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய லாபமான காரியம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அநேகம் கணக்கு போடுவது போல நமக்கு எவ்வளவு செல்வம் சேர்ந்தது, நமக்கு எவ்வளவு சொத்து சேர்ந்தது, நம்மிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது, நம்மிடத்தில் என்னெல்லாம் காரியங்கள் இருக்கு, நாம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம், பதவிகள் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து யோசிக்கிறார். அதுதான் என்னுடைய லாபம் என்று சொல்லி எழுதுகிறார். அவைகள் அல்ல லாபம். எது லாபம்? நாம் தேவனால் மீட்கப்படும்படியாக அல்லது அவரோடு கூட பரதீசில் இருக்கும்படியான பாக்கியத்தை பெறும்படியானது அந்த காரியம்தான் நமக்கு லாபமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே லாபம் பெற்றுக்கொண்ட இன்னொரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொண்டார். சீட்டு போடுதல் என்பது என்ன? யாருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம், யாருக்கு லாபம் உண்டாகும் என்று சொல்லி பார்ப்போம் சொல்லி அவர்கள் சீட்டு போட்டு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தங்களுடையதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தங்களுடையதாக்க முயற்சித்தவர்கள்
இயேசு கிறிஸ்து தனது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தங்களுடையதாக்க முயற்சி செய்யவே இல்லை. அவர்களுக்கு அதை குறித்து கவலையும் இல்லை. அதை குறித்து அவர்கள் வருத்தப்படும். ஆனால் சிலுவையில் தொங்கின அந்த நல்ல ஒரு மற்றொரு கல்லனும் அதை புரிந்து கொண்டால் தனக்கு இப்பொழுது கிடைக்க வேண்டிய மிக அத்தியாவசியமான காரியம், மிக முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்து தருகிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் என்பதை தெளிவாக அறிந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம ஆண்டவர்கிட்ட என்ன லாப கணக்கு கொடுக்கும்? ஆண்டவர்கிட்ட எதை பெறுவது நமக்கு லாபம் என்று கருதுகிறோம்? எது நமக்கு மேன்மை என்று கருதுகிறோம்? இந்த சீட்டு போட்டவர்களைப் போல அவர் தருகிற நன்மைகள், அவருக்கு நம்ம என்ன பெற்றுக்கொள்ளலாம், நன்மை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உலக பிரகாரமான நன்மைகளை குறித்து சீட்டு கொடுக்கிறோமா? யாருக்கு கிடைக்கும் என்று யோசிக்கிறோமா? அதற்காக முயற்சி எடுக்கிறோமா? அல்லது நாம் அந்த சிலுவையில் தொங்கின கல்வனை போல நம்முடைய மேன்மையான வாழ்விற்கு அல்லது நம்முடைய உன்னதமான நிச்சயமான வாழ்விற்கு தேவையான லாபமான காரியங்கள் இது என்று சொல்லி யோசித்து அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க. அநேக நேரங்கள்ல நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டா இருக்கு யோசித்து பாருங்க. நம்முடைய ஜெபமானது இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்தை குறித்து கேட்டோம், நீங்க என்னங்க ஜெபம் பண்ணீங்க கேட்டா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் அங்கே சொல்லியிருக்கோம். ஜெபத்தினுடைய அடிப்படையான காரியம் என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அநேகர் சொல்றாங்க நாங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்ல வேண்டியது மிக அவசியம். இன்னைக்கு பலர் அங்க ஜெபம் பண்றேன் இங்க ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணு சொல்ல முடியல. அதுதான் நான் போய் சொல்றேன். அப்போ கவனிங்கள், இதெல்லாம் நடக்குது. ஆனால் எதற்காக ஜெபிக்கிறோம்? என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்திலே கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான காரியம், அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபத்தை குறித்து அநேக விமர்சனங்கள் இருக்கு. இப்படி ஜெபம் பண்ணலாமா, அப்படி ஜெபம் பண்ணலாமா, எப்படி ஜெபம் பண்ணலாம், யார் கூட ஜெபம் பண்ணலாம், ஆன்லைன்ல ஜெபம் பண்ணலாமா, ஆஃப்லைன்ல ஜெபம் பண்ணலாமா, ரூம்குள்ள ஜெபம் பண்ணலாமா, எங்க ஜெபம் பண்ணலாம் சொல்லி அநேகர் யோசிக்கிறாங்க. ஆனால் மிக மிக முக்கியமான காரியம், அடிப்படை என்னன்னா, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு ஃபார்முலா என்னன்னா, அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் அப்படிப்பட்டதா தான். இயேசு கிறிஸ்துவானவருடைய ஜெபம் அப்படிப்பட்ட அந்த நோக்கமுடையதாக, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். அதை குறித்து தான் ஜெபித்தார். தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படின்னா, அவங்க எதுக்கு வேணா ஜெபம் பண்ணலாம். தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரை டிமாண்ட் பண்ண, தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இதை செய்யும் ஆண்டவரை, அதை செய்யும் ஆண்டவரை. நீங்க ஆண்டவருடைய காரியத்திற்காக, ஆண்டவருடைய திட்டத்திற்காக எதை குறித்து ஜெபித்தீர்கள் சொல்லி யோசிப்பாரு. ஒருவேளை நீங்க ஜெபக்குறிப்பு புத்தகம் வச்சிருக்கீங்கன்னா, அந்த ஜெபக்குறிப்பு புத்தகங்கள்ல எத்தனை காரியம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க. இதுதான் ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு தெளிவா தெரியுது, இதற்காக நான் ஜெபித்தேன் எத்தனை சொல்ல யோசிப்பார். இன்றைக்கு இந்த கல்வனும் அப்படிதான். அவர்கள் மற்றவங்களை குறை சொல்லி கொண்டு, கேலி செய்து கொண்டு, ஏளனப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்களும் இப்படியே இருக்கிறாங்க. தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பது அல்ல தேவனோட ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவுல நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு பணம் சேர்ந்துச்சு, எவ்வளவு சொத்து சேர்ந்துச்சு, அதல்ல கணக்கு. எது கணக்கு? ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கிறோமா, நித்தியத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ளும் அல்லது நித்தியத்திற்கு ஏற்றவர்களா இந்த பூமியில வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அன்பானவர்களே, மிக நேர்த்தியாய் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். மிக நேர்த்தியா ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் இந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த வஸ்திரத்தை அல்ல, அவர் சாதாரணமாக உடுத்தின வஸ்திரத்தை அல்ல, அவர் தருகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்கிறவர்களாய், அதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறேன். இந்த சாதாரண வஸ்திரத்தை இன்னைக்கு இருக்கிற உலக பிரகாரமான காரியங்கள் வரும் போக்கையெல்லாம் நடக்கும். அதை பங்கிட்டுக் கொண்டார்கள். ஆனால் அவரோடு ஒரு ரட்சிப்பை பங்கிட்டுக் கொள்ள அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் மறந்து விட்டார்கள். அதை மிகவும் கவனமாய் கண்டுபிடித்தவர் அந்த இன்னொரு கல்லன் தான். அந்த கல்லன் கண்டுபிடித்தார், இவர் எனக்கு ரட்சிப்பை தர முடியும். உடனே அவரிடத்துல வேறு ஒன்றையும் கேட்கல. ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அதை நினைத்தருக்கும், ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்க ஆண்டவர், நீங்க நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் நம்ம நினைத்தால் மட்டும் போதும். ஆண்டவர் நம்ம நினைத்தால் மட்டும் போதும். அல்லது ஆண்டவருடைய நினைப்புல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்படிப்பட்டவர்களா நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவலாக இருக்கிறது.
இந்த பூமியில எவ்வளவு பெரிய ஜெயாண்டிக்கா பெரிய பதவியில இருக்கிறேன், பெரிய ஞானவானா இருக்கிறேன், உலகத்துல இருக்க மனிதரெல்லாம் என்னை மதிக்கிறாங்க, அதுதான் வெரி குட், அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதுதான். ஆனால் அவைகளை விட மேலானது கடவுளுடைய உள்ளத்திலே, ஆண்டவருடைய உள்ளத்திலே நாம் இருக்கிறோமா? அவர் நம்மை குறித்து நினைக்கிறாரா? நம்மை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? நம்மை குறித்து ஆண்டவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். ஒரு எக்ஸாம்ல இருந்து உட்கார்ந்து பக்கம் பக்கமா வாங்கி ஆன்சர் எழுதலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட கேள்வித்தாளுக்கு ஆன்சர் எழுதினா தான் அதுக்கு மதிப்பு கிடைக்கும். அநேகர் அப்படித்தான் ஆன்சர் எழுதுறாங்க, பக்கம் பக்கமா எழுதுறாங்க, கணக்கா எழுதுறாங்க, எழுதுறாங்க, அழகழகா எழுதுறாங்க. ஆனா அவங்க கொடுக்கப்படாத கேள்வித்தாள்களுக்கு ஆன்சர் எழுதுறாங்க. நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட கேள்வித்தாள் என்ன? ஒரே கேள்வித்தாள் தான். தேவனுடைய சித்தம் என்ன? அதை நாம் நிறைவேற்றும்படியான பிரயாசம் விதத்தில் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை குறித்து யோசிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் இல்லையா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது என்று ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. அவைகள் குறித்து அஞ்ஞானிகள், அதாவது ஞானமற்றவர்கள் அதை குறித்து கவலைப்படுவாங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை குறித்து தேடலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்களுடைய பரமபிதா இருக்கிறார். அந்த சொல்ல, நீ என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கார். உனக்கு தேவையானதெல்லாம் நான் தருவேன், அவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏன்னா அவர் நம்முடைய பரமபிதா, அவர் நம்முடைய தகப்பன். நம்ம கேட்கறதுக்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அன்பானது, இந்த காலவேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம ஆண்டவரத்தில் எதை பேசும், ஆண்டவரத்தில் எதை ஜெபிக்கும் பேசுகிறோம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம் தான் ஜெபம். ஆண்டவரோடு என்ன பேசுகிறோம்? இது எல்லாமோ பேசுகிறோமா? இல்லை, ஆண்டவருடைய சித்தம் என்னது அறிந்து அதை குறித்து பேசுகிறோம். நம்ம சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத காரியங்களை பேசணும்னா எப்படி யோசிப்பார்? அப்படித்தான் இன்னைக்கு நம்ம அநேகர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஆண்டவர் அப்படியே இப்படின்னு சொல்லி பல்வேறு காரியங்களை, சம்பந்தம் இல்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புவது அவருடைய சித்தத்தை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து அவர்கள் பேசுகிறவர்களாய் பார்க்கிறோம், அவரோடு உரையாடுகிறவர்களாய் பார்க்கிறோம். அவர் அப்பொழுது நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அதனால காலவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு திட்டம் ஆண்டவரிடத்திலே அவருடைய சித்தத்தை குறித்து உரையாட மனதாக, அவருடைய திட்டத்தை குறித்து நீங்கள் பேச மனதாக இருந்தால், ஜெபிக்க மனதாக இருந்தால், அவர் சித்தத்தை அறிந்து அதற்காக ஜெபித்தார். சில பேர் தாங்க நினைக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தம் நினைச்சுக்கிறாங்க. அப்படியே இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக அந்த சுட்டி காட்டிருக்கிற வேத புத்தகங்கள் வழியாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இதுதான் சித்தம். நமக்கு அநேக ஆசைகள் இருக்கலாம், நமக்கு விருப்பம் இருக்கலாம். என் முடி கருப்பா இருக்குது, வெள்ளையா இருக்கு, அல்லது வெள்ளையா இருக்கு கருப்பா இருக்கு. சில பேருக்கு என் முடி கலர் கலர் தான் நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்முடைய விருப்பம். ஆனா தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன நினைக்கிறார், தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அறிந்து நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயம் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு உதவி செய்வார். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஜெபத்திற்கு மிக முக்கியமான நோக்கம், ஜெபத்திற்கான சரியான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபத்திற்கான சரியான பதில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, இந்த காலங்களில இந்த ஜெபத்தை குறித்து யோசிப்போம். நம்ம ஆண்டவரத்தில் என்ன கேட்கிறோம், எதை ஆண்டவரோடு பங்கிட்டுக் கொள்வோம் என்று யோசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்புகளை முடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரை என்று துதிக்கிறோம். நாளின் காலவேளையிலே ஆண்டவரை இந்த வஸ்திரத்தை பங்கிட்டு எடுத்துக்கொண்ட இந்த போர்ச்சேவர்களையும் ஆண்டவரையும் ஒரு ரட்சிப்பை பகிர்ந்து கொண்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய கல்வனை கொடுப்பார். நாங்கள் உம்மோடு கூட இணைந்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நீர் தருகிற நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக இந்த மாற்றம். உங்களுடைய ஜெபங்கள் மாறும், நோக்கங்கள் மாறட்டும். இந்த உதவி செய்யப்படும் கிருபைக்காக இருக்கிறதுக்காக நடிச்சு இருக்கிறோம். ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தில் இருக்கிறோம். ஆமென்.